தரம் 11 முதலாவது அலகு பஸ்கல் புரோகிராமிங் தொடர்பாக நாங்கள் பார்க்க உள்ளோம். இதில் முதலாவதாக நாங்கள் இந்த பஸ்கல் புரோகிராமை எங்களுடைய கணனியில் எவ்வாறு நிறுவுவது என்பதனை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் நீங்கள் முதலாவது உங்களுடைய சர்ச் என்ஜின் கூகுளினை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஃப்ரீ பஸ்கல் என்பதனை, ஆகவே நீங்கள் முதலில் இந்த கூகுள் குரோமினை ஓப்பன் பண்ணுதல் அல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸினை அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரினை அல்லது சஃபாரி எனப்படுகின்ற இந்த ப்ரௌசர்களில் ஏதாவது ஒன்றினை நீங்கள் முதலில் ஓப்பன் பண்ணுதல். அதற்கு பிறகு google.com நீங்கள் சென்று ஃப்ரீ பஸ்கல் என நீங்கள் தேடுங்கள். ஃப்ரீ பஸ்கல் என தட்டச்சு செய்வர்களாக இருந்தால் உங்களுக்கு இவ்வாறான ஒரு விளைவு உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் ஃப்ரீ பஸ்கல் டவுன்லோட் ஃப்ரீ பஸ்கல் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது ஃப்ரீ பஸ்கல் கம்பைலர் டவுன்லோட் sourceforge.net என்பதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றினை நீங்கள் கிளிக் செய்தால் நீங்கள் அதனை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் இப்பொழுது இந்த sourceforge.net-னை நான் கிளிக் செய்கின்றேன். sourceforge.net-னை நான் கிளிக் செய்தால் இவ்வாறான ஒன்று எனக்கு தோன்றும். இதில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீ பஸ்கல் கம்பைலர், இதில் டவுன்லோட் என்பது எனக்கு காட்சிப்படுத்தப்படும். அதனை நான் கிளிக் செய்கின்றேன். டவுன்லோடினை கிளிக் செய்தால் யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி என்பது தோன்றி என்னிடம் அதை கேட்கும். எந்த இடத்தில் அதனை நான் இந்த டவுன்லோட் பண்ண வேண்டும் என்பது என்னிடம் கேட்கும். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தினை நான் தெரிவு செய்ய வேண்டும். நான் இங்கு டெஸ்க்டாப்பினை தெரிவு செய்கிறேன். அவை நான் டெஸ்க்டாப்பினை நான் சேவ் கொடுக்கின்றேன். அது ஒரு 50 MB கொள்ளலுடைய ஒரு ஃபைல். இனி அது டவுன்லோட் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனி டவுன்லோட் முற்று பெற்று விட்டது. நான் இனி அது இந்த டெஸ்க்டாப்புக்கு நான் செல்கின்றேன். டெஸ்க்டாப்பினை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய ஃபைல் இங்கு எனது FPC ஃப்ரீ பஸ்கல் கம்பைலர் FPC, இவரை நான் இனி டபுள் கிளிக் செய்தல். எஸ், இது ஏற்கனவே எனது கணனியில் பஸ்கல் நிறுவப்பட்டிருப்பதனால் நான் புதிதாக நிறுவுகின்ற பொழுது அதனை அன்ஸ்டால் பண்ணவா என கேட்கின்றது. உங்களிடம் அது நிறுவவா என உங்களிடம் கேட்கும். ஆகவே நீங்கள் அதற்கும் என்ன கொடுக்க வேண்டும்? எஸ் என்று நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அங்கால் தொடர்ச்சியாக உங்களுடைய பஸ்கல் புரோகிராமானது உங்களுடைய கணனியில் நிறுவப்படக்கூடியதாக இருக்கும். அவை இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது யாது அப்படி என்று கேட்டால், அந்த டபுள் கிளிக் பண்ணியதும் வரக்கூடிய கட்டளைகளை நீங்கள் எஸ் எஸ் என நீங்கள் கொடுத்து கொண்டு சென்றால் இந்த பஸ்கல் ஆனது உங்களுடைய கணனியில் நிறுவப்பட்டு பயன்பாட்டுக்கு தயாராகும். இந்த பஸ்கலினை நீங்கள் கணனியில் மாத்திரமா நிறுவ முடியும் அப்படி என்று கேட்டால் இல்லை, உங்களுடைய மொபைல் போனிலும் இதனை நீங்கள் ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனை நான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுகின்றேன். இப்பொழுது வெல்கம் டு ஃப்ரீ பஸ்கல் செட்டப் விசாட். நீங்கள் நெக்ஸ்டை கொடுக்கலாம். லொகேஷன் அதுவாக தெரிவு செய்யும். நெக்ஸ்ட். நாங்கள் ஃபுல் இன்ஸ்டாலேஷன். நெக்ஸ்ட். ஃப்ரீ பஸ்கல். எஸ். நெக்ஸ்ட். இது டோன்ட் கிரியேட் ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர், அது தேவை என்று கேட்டால் கொடுக்கலாம். அல்லது நெக்ஸ்ட். அங்கே எதுவும் நான் கிளிக் பண்ணுவதில்லை. நெக்ஸ்ட். இன்ஸ்டால். இது நெக்ஸ்ட். ஃபினிஷ். இனி எங்களுக்கு பஸ்கல் புரோகிராம் ஆனது நிறுவப்பட்டு விட்டது. ஓபன் பண்ண வேண்டுமாக இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய ஐக்கன் ஃப்ரீ பஸ்கல் என்பதனை நான் கிளிக் செய்தால் எனக்கு இவ்வாறான ஒன்று எங்களுக்கு தோன்றும். இனி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனை எவ்வாறு நாங்கள் பஸ்கல் புரோகிராமினை எங்களுடைய புரோகிராம்களை எழுதி ரன் பண்ணுவது என்பதனை நாங்கள் பார்ப்போம்.